அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நம்ம பார்க்க போகிறது அவிவாவோட சிக்னேச்சர் 3D பிளான் தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, மேலே அன்பேக்கிங் த அவிவா சிக்னேச்சர் 3D பிளான் அப்படின்னு சொல்லி பேக்ரவுண்டில் வச்சுருக்கோம். இங்கே ஒரு சாம்பிளுக்காக தான் வச்சுருக்கோம். ஏன்னா பின்னாடி பேக்ரவுண்டில் நான் மறைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் கவலைப்படாதீங்க, முழு விஷயத்தையும் நான் கொடுத்துருவேன். உங்களுக்கு தெரியும், இன்சூரன்ஸ்னால் என்னன்னு தெரியும். பிறந்த குழந்தை கூட சொல்லுன்ற அளவுக்கு இன்னைக்கு இன்சூரன்ஸ் பற்றி தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. அதனால இன்சூரன்ஸ் எதுக்காகன்னு உங்களுக்கு தெரியும். அது நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டா அது ஒரு விதமாக வச்சுக்கலாம். ஸோ அந்த அதெல்லாம் இந்த இன்சூரன்ஸ் எதுக்காகன்னா நமக்காகையும் நம்ம சேர்ந்திருக்கவங்க நம்ம இல்லாத பட்சத்தில் நம்மளோட உறவினர்களுக்காக, அதனால் நம்ம கூட மனைவி இல்லை கணவனோ இல்லை மனைவியோ இல்லாட்டி நம்மளோட குழந்தைங்களுக்கோ அவங்களுக்காக சேர வேண்டியது என்னன்னு பார்ப்போம். இந்த அவிவா சிக்னேச்சர் 3D பிளானுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இது ஒரு நான் லிங்க்டு தூய, அதான பியூர் தூய ஆயில் காப்பீடு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் எ நான் லிங்க்டு பியூர் ரிஸ்க் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான் டிசைன் டு ப்ரொவைட் 3D ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். டெத், டிசீஸ், டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லி 3 விதத்தில் சொல்கிறாங்க. இது இந்த 3 விதத்தில் சொல்லிட்டு இருக்க மரணம், நோய் மற்றும் ஊனம் ஆகிய 3 நிலைகளிலும் பாதுகாப்பை வழங்க வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இது என்னன்றதை பார்க்கலாம். பல்வேறு குடும்பங்களின் நிதி இலக்குகளை பூர்த்தி செய்ய இந்த திட்டம் பலவிதமான நொகிழ்வான பலன்களை வழங்குகிறது. நொகிழ்வானதுன்னா ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு சொல்லலாம். இட் ஆஃபர்ஸ் ஃப்ளெக்சிபிள் பெனிஃபிட் ஸ்ட்ரக்சர்ஸ் டு மீட் த ஸ்பெசிஃபிக் ஃபினான்ஷியல் கோல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்ப்போம். இதோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, அதாவது தகுதி வரம்புகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். தகுதி வரம்புகள் அப்படின்னு சொல்ல போனா த மினிமம் என்ட்ரி ஏஜ், இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், த மினிமம் என்ட்ரி ஏஜ் இஸ் 18 இயர்ஸ். அந்த மேக்சிமம் என்ட்ரி ஏஜ் 65 இயர்ஸ். அதாவது குறைந்தபட்ச நுழைவு வயது 18 ஆண்டுகள் மற்றும் அதிகபட்ச வயது 65 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லலாம். The policy can cover you up to a maximum maturity of 80 years. இந்த திட்டம் 80 வயது வரை உங்களுக்கு பாதுகாப்பை வழங்கும் அப்படின்னு சொல்லலாம். The maximum sum assured start from 5 lakhs and with no fixed upper limit subject to underwriting அப்படின்னு சொல்லலாம். குறைந்தபட்ச காப்பீடு தொகை, இந்த குறைந்தபட்ச காப்பீட்டு தொகை அப்படின்றது 5 லட்சம் ரூபாயிலிருந்து தொடங்குது. குறைஞ்சபட்சம் 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். அதிகபட்சம் வரம்பு உங்களால் வருமானம் மற்றும் தகுதியை பொறுத்தது. உங்களுக்கு எவ்வளோ வருமானம் உங்களுக்கு என்ன மாதிரி தகுதி இருக்கோ அதை பொறுத்து நிறைய மாறுபடும். குறைஞ்சபட்சம் 5 லட்சம் கொடுக்கணும் அப்படின்றாங்க. 4 விதமான திட்ட விருப்பங்களை நம்ம இதை புரிஞ்சுக்கொள்ள போறோம். we are going to understand the 4 plan option. இதுல முதல் ஆப்ஷன் 3D pure term அப்படின்னு சொல்லலாம். இது a basic plan where the sum assured is paid as a lump sum upon death. அதான இது 3D term. இது மரணம் ஏற்படும் போது காப்பீட்டு தொகை மொத்தமாக வாரிசுதாரர்களுக்கு வழங்கப்படும் அடிப்படை திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவது 3D ஆக்சிலரேட்டர் பிளான் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன செய்யும் அப்படின்னா, இட் இன்க்ளூட்ஸ் 3D ஆக்சிலரேட்டர் பிளான் இன்க்ளூட்ஸ் இன்பில்ட் டெர்மினல் இல்னஸ் பெனிஃபிட் அப் டு 50% ஆஃப் த சம் அஷ்யூர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விருப்பத்தோட ரெண்டாவது ஆப்ஷன் 2ல 3D ஆக்சிலேட்டர் பிளான் அதில் இதில் உயிருக்கு ஆபத்தான நோய் கண்டறியப்பட்டால் அப்படி காப்பீடு தொகையில் 50% முன்கூட்டியே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். மூணாவது ஆப்ஷன் என்னன்னா
3D ஃபேமிலி ப்ளஸ் அப்படின்னு இருக்கு. ப்ரொவைட் எ லம்சம் ப்ளஸ் இன்க்ரீசிங் மந்த்லி பே அவுட்ஸ் ஃபார் 10 years டு சப்போர்ட் த ஃபேமிலி. இந்த 3D ஃபேமிலி ப்ளஸ் அப்படின்றதுல இதுல வந்து குடும்பத்தை பாதுகாக்க மொத்த தொகையுடன் 10 ஆண்டுகளுக்கு வந்து தொடர்ந்து அதிகரித்து வருமானம், மாத வருமானம் வழங்கப்படும். அதான் இல்ல மாசம் மாசம் வருமானம் வர மாதிரி 10 வருஷத்துக்கு வந்து கொடுப்பாங்க. மூன்றாவது வந்து 3D ட்ராப் அப்படின்னு சொல்றாங்க, நான்காவது. இது வந்து நான்காவது. த பாலிசி ஹோல்டர் சர்வைஸ் த லாங் டேர்ம். இங்கதான் மெயின் மேட்ரே ஆரம்பிக்குது. த பாலிசி சர்வைஸ் த டேர்ம், இந்த டேர்ம். அதான அவங்க வந்து 50 வயசு வரலாம் எடுத்திருக்காங்க. ஆனா 50 வயசுக்கு மேலேயே இருக்காங்கன்னு வைங்களேன். 60 வயசு வரலாம், 60 வயசுக்கு மேல இருக்காங்க, 80 வயசு வரலாம் இருக்காங்க, 80 வயசுக்கு மேலேயே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதான அந்த டேர்ம் இவ்வளோ எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. 60 வயசு வரலாம் வேணும், 60 வயசு. அதான நீங்க வந்து ஒரு சம்பாதிக்கிற வயசு 68 வயசு இருக்கும் ரிட்டையர்மெண்ட் ஏஜ். நீங்க 68 வருஷம் எல்லாம் இந்த பிளான் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ரிட்டையர்மெண்ட் ஆகுற. இல்ல 60 வயசுலயே இந்த பிளான் போட்டிருக்கீங்கன்னு வைங்க. அப்பா ஆனா 60 வயசுக்கு மேலேயே நீங்க இருக்கீங்க, 61வது வயசுக்கு வந்துட்டீங்கன்னா இந்த 60வது வயசு நீங்க பூர்த்தி அடையும் போது the policy holder survives the term, 100% of premium paid are returned. அதான பாலிசி காலம் முடிந்த பிறகு காப்பீட்டாளர் நலமுடன் இருந்தால் செலுத்திய பிரீமியம் தொகை முழுவதும் திரும்ப வழங்கப்படும். நீங்க நல்லா இருந்துட்டீங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அப்படியே 100% திருப்பி கொடுத்துருவாங்க. இதுல வந்து ரைடர்ஸ் அப்படின்னு இருக்கு, கூடுதல் விருப்ப பலன்கள் அப்படின்னு இருக்கு. அந்த கூடுதல் விருப்ப பலன்கள்னா என்ன? விபத்துகளுக்கு எதிராக கூடுதல் பாதுகாப்பிற்காக ஆக்சிடென்டல் கேஷுவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரைடரை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ என்ன ஆகும்னா, திடீர்னு ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்டல், மாடி படியிலேருந்து வலிக்கு விழுந்து, இந்த மாதிரி ஆக்சிடென்டல்னா எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த ஆக்சிடென்டல் அப்படின்ட்டு ஒரு கவர் நீங்க ரைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டேர்ம்ல இல்லாத ஒரு விஷயத்த புதுசா நீங்க ஆட் பண்றது. அப்போ கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் கவர் 45 விதமான the critical illness rider covers over 45 specified illness with a lump sum payout. கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படின்றது ஒன்று இருக்கு. அது என்னன்னா ரொம்ப அதானும் அது சரி பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு சில இல்னஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இந்த ரைடர் மூலம் 45க்கும் மேற்பட்ட முக்கிய நோய்களுக்கு வந்து பண பலன்களை பெறலாம். ஏன்னா ஒரு சில பேருக்கு நிறைய சொல்லுவாங்க, அந்த அதெல்லாம் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இப்போ ஸ்டேஜ் 4ல இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் பல விதமான வந்து காசு செலவு பண்ண வேண்டி இருக்கும். இப்போ நீங்க இந்த ரைடரை தூக்கி உள்ள போட்டீங்கன்னு வைங்களேன், அந்த மாதிரி திடீர்னு ஏதாச்சும் ஒரு லைஃப்ல வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கலாம். அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. You cannot opt for both the critical illness and cancer cardio rider together. Critical illness மற்றும் கேன்சர் கார்டியோ அப்படின்னு ஒன்று இருக்கு, கேன்சர் கார்டியோன்னு ஒன்று இருக்கு. இது ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் வந்து நம்மளால எடுக்க முடியாது, ஏதாச்சும் ஒன்று தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பெஷல் ஃபியூச்சர் அண்ட் வெல்னஸ் பெனிஃபிட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது என்னன்னா சிறப்பு அம்சங்கள் மற்றும் நல்வாழ்வு பலன்கள் அப்படின்னு இருக்கு. த ஸ்மார்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. த ஸ்மார்ட் எக்ஸிஸ்ட் ஆப்ஷன் அலோஸ் யூ டு எக்ஸிட் த பிளான் அட் எ ஸ்பெசிபிக் ஏஜ் அண்ட் ரிசீவ் சர்டைன் பெனிஃபிட். ஸ்மார்ட் எக்ஸிஸ்ட் வசதி மூலம் ஒரு குறிப்பிட்ட வயதில் வந்து பாலிசியிலிருந்து விலகி சில பலன்களை வந்து பெற முடியும். த பிளாட்டினம் வெர்ஷன் மே இன்க்ளூட் வெல்னஸ் பர்க் லைக் a ஸ்மார்ட் வாட்ச், genome testing and nutrition planning அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிளாட்டினம் திட்டத்துல வந்து ஸ்மார்ட் வாட்ச் கொடுப்பாங்க, மரபணு சோதனை பண்ணுவாங்க, மற்றும் உணவு திட்டமிடல், நியூட்ரிஷன் பிளானிங் போன்ற நல்வாழ்வு பலன்கள்லாம் இது கூடயே கிடைக்கும். டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் ஆர் அவைலபிள் அண்டர் செக்ஷன் 80C. உங்களுக்கே தெரியும், இல்லை ஒரு டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும் ஃபார் ப்ரீமியம் அண்ட் செக்ஷன் 10D அப்படின்றது ஃபார் த பே அவுட்.
செலுத்தப்படும் பிரீமியங்களுக்கு 80C அப்படின்ற பிரிவுல வந்து கீழும் கிடைக்கும் முதிர்வு தொகை அப்படின்றதுக்கு வந்து வரி விலக்குகள் உண்டு. அதனால் நீங்கள் டேர்ம் பிளானுக்கு மேலேயே இருந்துட்டீங்க அப்படின்னா அந்த காசை உங்களுக்கு திருப்பி கொடுக்கும்போது டேக்ஸ்லாம் பிடிக்க மாட்டாங்க. ஸோ கடைசியாக நம்ம இந்த டேர்ம் பிளானில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, the plan is the best for family seeking comprehensive protection with flexible payout option. நொகிழ்வான, அதான ஃப்ளெக்சிபிள்னா நொகிழ்வான அதான வருமான விருப்பங்களுக்கு முழுமையான பாதுகாப்பை தேடும் குடும்பங்களுக்கு இந்த திட்டம் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆல்வேஸ் ரிமெம்பர் டு செக் த 12 month suicide exclusion cost அந்த ஸ்பெசிபிக் ரைடர் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுல முக்கியமா தற்கொலை தொடர்பான 12 மாத விலக்கு நிபந்தனை மற்றும் ரைடர்களுக்கான காத்திருப்பு காலங்களை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். ஏன்னா வந்து நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, இந்த நடுவில் கால் வந்துச்சு. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, அதாவது இந்த ரைடர்களுக்கான காத்திருப்பு காலங்கள் எப்போதும் இருக்கும். அதில் வந்து 12 மாசத்துக்கு வந்து விதிவிலக்கு இருக்கு. 12 மாசத்துக்குள்ள சூசைட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்காது. அதனால அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால் இதை வந்து திருப்பி கொடுத்துருவாங்கன்னாங்க. அதானும் நம்ம 4வது ஆப்ஷன் போனோம்னா சரியா பார்க்க போனா வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. பிளான் 4ல 3D ட்ராப் அப்படின்னு ஒன்று இருக்கு. 100% ப்ரீமியம் வந்து பே அவுட் பண்ணிடுவாங்க. அதனால இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு போட்ட அமௌண்ட்டே திருப்பி வந்துடும், எதுவுமே இல்லைன்னா. அதானும் நம்ம லாங் டேர்ம்ல இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நம்ம திருப்பி கொடுத்துருவோம். அதான் சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம 3D சிக்னேச்சர் பிளான் பற்றி சொல்லிடணும் இன்னைக்கு. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவிவா சிக்னேச்சர் 3D பிளான் இன்னொரு டைம் நீங்கள் ரிவைண்ட் பண்ணி கூட கேட்டுக்கலாம். அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன கொஸ்டினாக கேளுங்க, அதுலேயே டைப் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அந்த 3D பிளானில் இன்னொரு டைம் கொடுக்குறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. அன்புடன் உங்கள் அர்ஜுன் ஸ்ரீதர். மீண்டும் சந்திப்போம்.